சரியான டைம், மிக பொருத்தமான டைம். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. சுயமரியாதை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீதிமன்றத்துக்கு போராடி ஓபிஎஸ் காசை இறைச்சி என்ன சார் எங்க பாஜக நாங்கள் கட்சி பண்ணுறதுக்கு பாஜக எங்களை விட வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? எங்களை விட வேண்டியது என்ன? இது ஜனநாயக நாடா, சர்வாதிக நாடா? இப்போ பிஜேபியே எங்களை நீங்கள் உங்கள் தனி செல்வாக்கை காட்டுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. தேர்தல் களம் காண்போம். அப்பொழுது நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் மேன் மாதிரி உட்காந்துக்கிட்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்த நாங்கள்லாம் இந்த மாதிரி ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் ஓபிஎஸ் அணியின் தேர்தல் பிரிவு செயலாளர் திரு சுப்புரத்தின் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் குட்டிக்கண்ணன். வணக்கம். என்ன சார் ஓபிஎஸ் இப்படி போயிட்டாரு? என்ன போயிட்டாரு? காணாமல் போகிறாரு. ஏன் இப்போதான் அவர் சரியான முடிவு எடுக்கக்கூடிய சூழலுக்கு பிரதமரே நன் அதர் தன் பிரைம் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப் pushed him to a situation wherein he has to take a right decision. ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பிரதமரை வழிகாட்டி இருப்பதாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம். we take it as a பாசிட்டிவ் சைன். சார் இப்போ நல்ல முடிவு இது எடுத்து சரியான டைமா சார்? சரியான டைம், மிக பொருத்தமான டைம். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. இந்த நேரத்தில்னாலும் நாங்கள் ஒரு நல்ல முடிவெடுக்க, சுயமரியாதை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை வழங்கிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய பிரதமருமான நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அதாவது 2021க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதாவது எடப்பாடி அதிமுகவை கபலீகரம் செய்ய போகிற பொது செயலாளர் ஆக போகிற ஓபிஎஸ்ஐ பொருளாளர் ஆக்க போகிறாருன்ட்டு இருந்தது. அப்படி இருக்கிறப்ப அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதிமுகவிலே இருந்திருக்கலாமே. சரி, அது எப்படி? அதாவது அன்றைக்கு அந்த பழைய செய்திகள் நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இல்லை, நான் சொல்கிறேங்க. அன்றைக்கு ஏற்பட்ட உடன்படிக்கைப்படி அவர் முதலமைச்சர், அண்ணன் துணை முதலமைச்சர். பிறகு அரசியல் கட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக ஓபிஎஸ் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர். பிறகு நடந்த தேர்தலில் 2022 சட்டமன்ற தேர்தலில் கட்சி பின்னடைவை சந்திக்கிறது. எனவே இவர் யதார்த்த நிலை எதிர்க்கட்சி தலைவராக இவருக்கு விட்டு கொடுத்து விட்டது. சரிங்களா? அது ஒரு கேபினெட் ரேங்க். அதற்கு பின்னால் கட்சிக்கும் நான்கான ஒற்றை தலைமை தாங்கன்னு அவர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ்ஸை ஒருங்கிணைப்பாளர் நீக்கிட்டு ஒரு பொதுச் செயலாளர் யூனிலேட்டராக அறிவிச்சுக்கிட்டு அப்புறம் பொருளாளர் உனக்கு தர்றேன்னா இது எந்த வகையில் நியாயம்? அதனால அப்படியெல்லாம் அவர்கிட்ட சார் அவர் சொல்லக்கூடிய he cannot dictate terms to his leader himself. சரிங்களா? நான் சொல்ல வருது, இந்த முடிவு இப்போ எடுத்த முடிவு அப்பயே எடுத்து இருந்தால் உங்களுக்குன்ட்டு ஒரு வாக்கு வங்கி உருவாகி இருக்கும். நீங்கள் அவருக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாம அதிமுக அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. இப்படியும் இல்லாம அப்படி இல்லாமல்ல, எங்களுக்கு சுயமரியாதைக்கு எங்களுடைய சுயமரியாதை கேள்விக்குறியாக்கப்பட்ட உடனேயே நாங்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று நாங்கள் எங்களுக்கான உரிமையை சட்ட ரீதியாக பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். அதுபோக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு என்று தனி அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது. அதாவது இவ்வளவு காலம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அரசியலை தாண்டி, அதாவது என்டிஏ கூட்டணியுடைய ஒரு உறுப்பினர் என்பதை தாண்டி இந்திய பிரதமர் மீது ஒரு அபரிமிதமான மரியாதையும் விசுவாசம் காட்டி வந்தார். சமீபத்தில் தமிழ்நாடு வந்த பிரதமர் அவர் நான் உங்களை வரவேற்க வேண்டும், வழி அனுப்ப வேண்டும் என்று கேட்ட நிலையில் ஒரு அரசியல் அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவரை அவர் அவமதித்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே அண்ணன் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் அண்ணன் பண்டூட்டியார் அவர்கள் சொன்னதை போல என்டிஏவில் நீடிப்பதே ஒரு ஆபத்தான காரியம். எனவே அந்த ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் சரியான முடிவெடுத்து தனிப்பாதை அமைத்து நாங்கள் அரசியல் பயணம் மேற்கொள்வோம். இனிதான் எங்களுடைய வெற்றியே இருக்கிறது. சார், இத்தனை காலம் என்டிஏல பயணப்பட்டு இப்போ ஆபத்துன்னு சொன்னா அது சரியா இருக்குமா? அது
இல்லை அது வந்து பண்ருட்டியார் சொல்றது சரிதானே? மிக மிக சரியான இது சரியான இதுவா சார் இல்லை நீங்க சார், எடுக்கிறது? இல்லை இல்லை, நாங்கள் எடுக்கிற சரி. ஏன்னா தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் என்னன்னா, அவருக்கே உரிய நிதான போக்குடன் நிலைமை வந்து சரியாயிரும், காலப்போக்கில் சரியாயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தான். உச்சகட்டமாக மதிக்க வேண்டிய யாரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்பியிருந்தாரோ அந்த பிரதமரே இன்றைக்கு அவரை உதாசீனம் செய்த பிறகு, அது இனிமேல் இந்த படம் சீச்சி இந்த பழம் பிடிக்கும் என்ற நிலைக்கு வந்த பிறகு எங்களுக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் சரியான முடிவு எடுப்போம் சார். அதனால் இப்படி வந்து தொடர்ந்து, அதாவது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க மிஸ்டர் குட்டி, நீங்கள் வந்து நல்ல தேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு ஆங்கரு, அந்த அன்போடும் இதோடு சொல்கிறேன், நன்மதிப்போடு திரு இபிஎஸ் அவர்கள் தான் 2024 சட்டமன்ற தேர்தலில் யூனிலேட்ரலாக பிஜேபி கூட இருக்கிறதுனால எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வரமாட்டேன்னு சொல்லி வெளியேறினார். ஆனால் ஓபிஎஸ் அண்ணா அம்மாவின் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு அவர் தலைமையில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து என்டிஏவில் சேர்ந்தார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரை மாறா விசுவாசத்தோடு இந்தியாவிலும் பிரதமரிடமும் அன்பு காட்டி வருகிறார். ஆனால் தன்னை அவமதித்து வெளியேறியவருக்கு ரத்தன கம்பளம் விரிப்பதும், தன்னை போற்றி புகழ்ந்து தன்னை நம்பியிருந்தவரை புறக்கணித்து அவமதிப்பதும் எந்த வகையில் ஏற்புடையது? எனவே அந்த அடிப்படையில் இனிமேல் அங்கே இருப்பது, எனவே அதைத்தான் திரு அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய போக்கை கணித்து என்டிஏ என்பதே ஒரு ஆபத்தான அமைப்பு, எனவே நல்லது, பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்ன்னு தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போராடி ஓபிஎஸ் காசை இறைச்சி என்ன சார் புண்ணியம் சார்? காசு அந்த காசை நீங்கள் வெளியே வந்து தனி அணி உருவாக்கி கட்சியாக ஆரம்பித்து அப்படியே பயணித்து இருந்தால் உங்களுக்குன்ட்டு ஒரு இது வந்திருக்கும். இல்லை சார், இப்போ வந்து எதுவுமே இல்லை. நீதிமன்றத்தில் நாங்கள் போராடுறது வந்து அதுதான் சரியில்லைன்னு சொல்கிறேன். நீதிமன்றத்தில் போராடுறது சரியானது இல்லை. அது எங்கள் உரிமைக்கான போராட்டம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உரிமை இருப்பதாகத்தான் அர்த்தம். அதனால்தான் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த முடிவு வந்த பிறகுதான் உண்மையான அவர் தன்னை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அது அங்கீகரிக்கப்பட்டதா, சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டதா என்பது அந்த தீர்ப்புக்கு உட்பட்டது. தட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் எட் டு கம். என்ன வந்து நாங்கள் எங்களை சொல்கிறீங்க, இப்போ அவங்க வந்து இப்போ கூட தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சம்பந்தமான வழக்கை 4 வாரங்களில் முடிச்சு தருங்கன்னு சொல்லி கேட்டார். அந்த வழக்கு கூட ஹைகோர்ட்டில் வந்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் என்ன தெரியுங்களா சொல்லிச்சு, எங்களுக்கு வந்து பீகார் எலெக்ஷனில் நாங்கள் பிஸியாக இருக்கேன், நவம்பர் டிசம்பரில் தான் நான் முடிவு எடுக்க முடியும், 4 வாரத்துலாம் முடிக்க முடியாதுன்னு. அதைத்தான் பண்ருட்டியார் சொல்கிறார், இது என்டிஏ ஆபத்தானது. இப்போ வந்து இபிஎஸ்சி அவங்க ஃப்ரீ, ஹி ஹஸ் நாட் பீன் கிவன் அ ஃப்ரீ ஹேண்டு சொல்கிறீங்களா டு டீல் வித் மேட்டர்ஸ் அஸ் என்டிஏ பார்ட்னர். அவருக்கு அங்கே செக் வச்சுருக்காங்க. ரெட்டலை உனக்கு முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு நீ நவம்பர் டிசம்பர் வரையில் காத்துரு, அதுக்குள்ளே எங்கள்கிட்ட விருப்பு அவர் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் வில் பி சர்வ்ட் அப்பான் யூ. அதே அதோட அர்த்தம் இல்லை. அதாவது 2017 சசிகலாவை எதிர்த்து அம்மா சமாதியில் தர்ம யுத்தம் நடத்தும் போது அப்போ ஓபிஎஸ்க்கு இருந்த கரிஸ்மாட்டிக் எப்படி இருந்தது, இப்போ எப்படி சார் இல்லை? அது அப்பயே அதே மாதிரி இருந்தது. ஏன்னா நல்ல ஒரு இது காப்பாற்றிடுவார் அப்புறம்ட்டு அப்படி ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட ஒரு இது இருந்து இப்போ இல்லாமல் போச்சே சார். இல்லை, இப்போ போயிட்டு காலம் கடந்து எல்லாமே போச்சு. அவர் தனிமரமாக இருக்கிறார். அவர் தனிமரமாக உண்மையிலே அவருடைய மகனே ரவீந்திரனே அவர் கட்சி ஆரம்பிச்சா வருவார்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் வந்து உங்கள் கற்பனை வந்து விதைச்சிருப்பாங்க. நீங்கள் அவருடைய மகன்லாம் தகப்பன் சொல்லை தட்டாமல் கேட்கக்கூடிய மகன் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை மிஸ்டர் குட்டிக்கண்ணன். நான் சொல்கிறது அன்றைய நிலை. நீங்கள் சொன்னது நான் சொல்கிறேன், அதுக்கு பதில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல அனுமதிங்க. அன்றைக்கு நிலைக்கு நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆனால் அன்றைக்கி மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. ஆனால் திரு டிடிவி தினகரன் ஒரு முதலமைச்சராக இப்போது பேருதவி செய்த திரு தினகரன் அவர்களும் ஒரு முதலமைச்சராக்கிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்களும் இவர் மேல் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை தெரியாது, நம்பிக்கையில்லா தீர்மானம் திரு தினகரன் கொண்டு வந்ததன் காரணமாக அன்றைக்கு அரசாங்கம் கவிழக்கூடிய சூழ்நிலை. 22 சட்டமன்ற எனவே ஓபிஎஸ் அண்ணன் 15 சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்து அந்த அரசாங்கத்தை காப்பாற்றினார்.
அம்மா உயிரை கொடுத்து அமைத்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய தார்மீக பொறுப்பு என்று தன்னுடைய சுயநலத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அன்றைக்கு ஒரு தியாக உணர்வோடு ஆட்சியை காப்பாற்றிய பெருமை அண்ணன் ஓபிஎஸ் கொண்டு அதுக்கு கைமாறாகத்தான் இன்றைக்கு இபிஎஸ் வந்து அவரை வந்து வெளியேற்றி விட்டதாகவும் அவரை சேர்ப்பது காலம் கடந்து விட்டது என்றும் இன்றைக்கு மனச்சாட்சிக்கு விரோதமாக தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார். சரி, பாஜக அன்று ஓபிஎஸ் ஆதரித்தது காரணம் என்ன? ஏதாவது அதிமுகவில் இது இருக்கு, அவருக்கு பவர் இருக்கு, அல்லா இருக்குன்ட்டு நம்பிக்கையில் தான் எடுத்தார். ஆனால் பெரிய லெவலில் இது இல்லை. அப்போ நினச்சப்பெல்லாம் பிரதமரை மோடியை போய் சந்திக்க முடிஞ்சு. இன்னைக்கு என்னாச்சு சார்? இன்னைக்கு என்னாச்சு சார்? அதுவும் ஒரு லெட்டர் போட்டு அந்த வார்த்தை எப்படி சார் இருக்கு? வார்த்தை நீங்கள் இருங்க, வார்த்தையில் என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க? பாஜக உங்களை கைட்டி விட்டு அதே எடப்பாடிக்கு வாக்கு வங்கி இருக்கிறதுனால தானே அவருக்கு முக்கியத்துவம். நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொன்னதுக்காண்டி என்னை வருத்தப்பட வைக்காதீங்க. இருங்க, நான் சொல்கிறேங்க. அப்படிதானே பாஜக எடுத்து இருங்க. பாஜக அப்படி எடுக்கலைங்க. பாஜகவுக்கே தெரியும் மனச்சாட்சி. அவர்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வாங்காத வாக்கை சுயேட்சை சின்னத்தில் நின்று அண்ணன் ஓபிஎஸ் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் வாங்கினார். இட் ஷோஸ் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி, இட் ஷோஸ் இஸ் கரிஸ்மேட்டிக் நேச்சர். சொல்கிறீங்களா? வேறு எடப்பாடி இபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கி உண்டது பிட்வீன் 37 and 40. நவ் இட் ஹஸ் பின் பிராட் டவுன் டு 20%. சொல்கிற புரியுதுங்களா? அவர் வாக்கு வங்கியை இழந்திருக்கிறாரா, நாங்கள் வந்து இழந்திருக்கிறோமா? நாங்கள் வந்து ஒரு தனி அமைப்பை நடத்தி கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்தியாவிலே போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களில் சட்டப்போ பதிவான வாக்குகளில் 40% வாக்குகளை பெற்று இன்றைக்கு வந்து தன்னுடைய தனித்தன்மை நிரூபித்திருக்கிறார். இதெல்லாம் இப்போ உங்கள் கேள்விக்கெல்லாம் விட சொல்லக்கூடிய வகையில் தான் எங்கள் சாமி எங்களை வெளியில் விடுங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி நாங்களாக எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதற்கான இப்போ சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் போகிறோம். எங்களுடைய தனித்தன்மை என்ன, எங்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை நாங்கள் நிரூபிப்போம். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இல்லை இப்போ திரு ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு ராமநாதபுரத்திலிருந்து வாங்கினாருன்னு சொல்கிறீங்களே, அதில் 1.5 லட்சம் அன்வர் ராஜா உடையது. அவர் தான் உங்களுக்கு மடைமாற்றி இருக்கிறார். அந்த சிறுபான்மை ஓட்டு திருப்பி இருக்கிறார். அது ஏற்றுக்கிறீங்களா? சார் இதெல்லாம் பேசாதீங்க. அன்வர் ராஜாவோட இன்டெகிரிட்டியெல்லாம் கொஸ்டின் அவர் சும்மா நிறுத்துங்க சார் பேச்ச. அவர் எவ்வளோ ஒரு சீனியர் பாலிட்டிஷியன். அவர் போய் பிரதான அதிமுகவுடைய திரு இபிஎஸ் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒரு அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர் போய் அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு எங்களுக்கு மடைமாற்றம் பண்ணாரா அப்படின்னு உங்கள் கற்பனையோட உச்சகட்டங்க. அது வந்து ஒரு யூஆர் ஸ்டூப்பிங் டு த லோவஸ்ட் ஸ்டெப் டு கிரிட்டிசைஸ் டு மேக் சச் அலிகேஷன்ஸ், அன்சப்ஸ்டான்சியேட்டட் அலிகேஷன்ஸ். எங்களுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி அவர் உழைச்சார், எப்படி நாங்களும் வேட்புமனு தாக்கல் பண்ண பின்னாடி திரு அன்வர் ராஜா தலைமையில் தான் அன்றைக்கி அவங்களும் வந்தாங்க. அவரெல்லாம் அவருக்கெல்லாம் சார் இன்றைக்கு அவர் முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். அவர் திமுக போனாரே தவிர அவருக்கெல்லாம் துரோகம் பண்ணக்கூடிய புத்தி அதிமுகவில் இருக்கக்கூடிய எவனுக்கும் வராதுங்க. சரி, சரிங்களா? உண்மை எதுக்கு போய் அவர் அங்கே இருந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? அதனால நீங்கள் வந்து ஒரு தனி நபருடைய ஒரு அரசியல் ஒரு 40-50 ஆண்டு கால அரசியல்வாதியை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் வந்து அதனால ஒரு இது இல்லைன்னா எங்கங்க உண்மைன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களா? வேர் இஸ் த ப்ரூஃப்? இல்லை எங்கே நீங்கள் ராமநாதபுரம் தொகுதியில் மீதி 2 தொகுதி தானே அந்த இதில் இருக்கு. எங்கே இருக்கு? அந்த முக்குளத்தோர் எல்லாத்தையும் அந்த ஓட்டு தானே சார். ஹி வாஸ் ஈவன்லி போல்டு. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க தொகுதியில் நீங்கள் நிறுத்துங்க சார். all six assembly segments அண்ணன் ஓபிஎஸ் வாஸ் போல்டு ஈவனாக தான் போலாச்சே தவிர என்ன நீங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, தனித்தன்மை, மதிப்பு, மரியாதை அதன் அடிப்படை வாக்கு வந்துச்சே தவிர அவரை எதிர்த்து 5 ஓ பன்னீர்செல்வம் பெயர்களை கண்டுபிடித்து அன்றைக்கு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த திரு உதயகுமார் அவர்கள் 5 ஓ பன்னீர்செல்வங்களை போட்டு 3 மெஷின்ஸில் 3வது மெஷினில் கடைசி பேருக்கு நடுவில் ஒரு அண்ணன் பேரை வச்சு அவ்வளோ இக்கட்டுக்கு மத்தியிலும் அவர் அந்த ஓட்டு வாங்கினார். இந்த மீதி 5 பன்னீர்செல்வம் வாங்கின ஓட்டுகள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்தா இன்னும் 1 லட்சம் ஓட்டு எங்களுக்கு கூட வந்திருக்கேன். சொல்ல புரியுதுங்களா? எனவே எங்களுக்கு தோற்கடிப்பதற்கு என்ன
in a meticulous way, they have tried also by fielding five ஓப்பனி செல்லும் சொல்ல புரியுதுங்களா. அதை மீறி நாங்கள் ஜெயித்தோம். அதெல்லாம் அன்றைக்கு அன்வர்ராஜ் உட்பட அங்கே எல்லாம் முன்னணி தலைவர்கள் சேர்ந்து தீட்டிய திட்டம் தான். எனவே நீங்கள் ஏதோ அவங்க விட்டு கொடுத்தாங்க போனாங்கன்னா அந்த எங்களுடைய வாக்கை கொச்சைப்படுத்த வேண்டாம். சரி, இப்போ அதிமுகவை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருங்களா? அதுக்கான செலவு செய்ய ஓபிஎஸ் துணிவார? அவர் எப்பயுமே செலவு செய்வதற்கு கொஞ்சம் ஓர வஞ்சனை உடையவர். அவருக்கு செலவு செய்வது பரந்த மனப்பான்மை கிடையாது. எடப்பாடி மாதிரி இவர் இப்போ யூஆர் கான்ட்ராடிக்டிங் யுவர் செல்ஃப். இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க எதுக்கு சட்ட போராட்டத்துக்கு ஓபிஎஸ் பணத்தை காசு அள்ளி இருங்க. நான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் எதுக்கு ஓபிஎஸ் பணத்தை அள்ளி வீசுகிறாரு அப்படின்னீங்க. இப்போ அவர் செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கிறீங்க. எனவே நீங்கள் யூஆர் கான்ட்ராடிக்டிங் யுவர் செல்ஃப். இருங்க, எங்களுக்கு தெரியும். இருங்க, குணாதிசயத்தை பற்றியில் நீங்கள் இடம் போட தேவையில்லைங்க. அவருடைய குணாதிசயம் என்பது எங்களுக்கு உடன் இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியும். அவரை நம்பி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஏன்னா எங்கே செலவு செய்ய வேண்டுமோ அங்கே நியாயமான முறையில் செலவு செய்யக்கூடியவர் தான் நான் ஓபிஎஸ். நாங்கள் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழல் வந்தால் சொல்ல இப்போ நீங்கள் வந்தால் அப்பனா இருங்க, அவசரப்படாது சார். இருங்க சார், we have got a legal battle to fight out. சொல்கிறது நாங்கள் இன்றும் அதிமுகவின் மேல் உரிமை கோரிய அந்த வழக்கு நான் சொல்கிறேன், இந்த நேச்சர் ஆஃப் ஏ சிவில் சூட் இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். அந்த வழக்கை நாங்கள் முந்திக்கிட்டு சொல்கிறது புரியுங்களா. எங்களுக்கு தொலைநோக்கு பார்வை, சட்ட நுண்ணறிவெல்லாம் உண்டு. நாங்கள் அதெல்லாம் சிந்திக்காமல் நாங்கள் வரல சுடுது மடியப்படின்னு கட்சி ஆரம்பித்து எங்களோட வி வில் நாட் மேக் அவர் கேஸ் டு பி டெக்ளர்ட் அஸ் இன்ஃப்ரக்ஷியஸ். நாங்களாம் கட்சி ஆரம்பித்து அங்கே நாங்கள் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு செயலற்றதாக இருக்கிறது நாங்கள் வழிவிட மாட்டோம். எங்களுடைய சட்ட போராட்டம் துவங்கும். நாங்கள் அந்த நிலை வருகிறது. வி வில் அப்ரோச் த எலெக்ஷன் கமிஷன். See, this is the legal position. Please listen to me. We have filed the case in the judicature, in the court. Now it is pending. Judgment is said to be delivered. So elections have been announced. So our position is precarious. Whether we have to register a party or you are alerting a symbol to us, நாங்கள் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் உரிமை கோரின வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குன்னு தீர்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த சூழலில் தேர்தல் விட்டது. தேர்தல் ஆணையம் நீங்கள் எங்களுக்கு முடிவு சொல்லுங்கள். ஒன்று, நாங்கள் கட்சியாக பதிவு அந்த வழக்கை பாதிக்காத வகையில் நாங்கள் எப்படி செயல்படுவது என்று தேர்தல் ஆணையத்திலுமே நாங்கள் கோரிக்கை வைப்போம். நிச்சயமாக அவர்கள் நியாயமான தீர்ப்பு வழங்குவார்கள். இல்லை இது தேவையில்லை, அது இருக்கட்டும், அதை பாதிக்காதவில்லை, நீங்கள் தொண்டர் உரிமை மீட்பு கொடுங்கிறதுல ஒரு கடிதம் கொடுங்க, இன்னும் சின்னத்தை நாங்கள் மொத்தமாக நீங்கள் எத்தனை கேண்டிடேட் போட்டு கொடுக்குறோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் திரு டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கல. அதைப்போல் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கேட்ட பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வருவதற்கு முன்னாலே பானை சின்னம் கொடுக்கலையா? அதே சூழல் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு முன்னால் அவர்களுக்கு வழங்கப்படலையா? அல்லது அண்ணன் வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பம்பர சின்னம் வழங்கப்பட? அதை போல் நாங்கள் ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் எங்கள் நிலைமையை எடுத்து சொல்லி முடிவை உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறோம், நீங்கள் தீர்ப்பு வழங்கல் என்று சொல்லுவோம். வழங்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் பொதுச் செயலாளராக கொண்டு ஒரு கட்சியை பதிவு செய்ய போகிறீங்களா? அவ்வளவு தூரம் அவருக்கு தைரியம் இருக்கு? பாஜக விட்டுடுமா? அது எங்க பாஜக நாங்கள் கட்சி பண்ணுறதுக்கு பாஜக எங்களை விட வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? எங்களை விட வேண்டியது என்ன? இது ஜனநாயக நாடா, சர்வாதிக நாடா? நாங்கள் தேர்தல் ஆணையத்தை இட் இஸ் அவர் லீகல் ரைட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்டு. we have been constitutionally guaranteed to register a political party. சொல்கிறது புரியுதுங்களா? டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படி இருக்க பாஜக எங்களை என்ன பண்ணி போட முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அவங்களும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி why do you unnecessarily drag BJP's name into such an ugly position? இல்லை, அதாவது டிடிவி தினகரனாவது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்த்துக்குது, ஆனால் உங்களை சேர்த்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு இருக்குது.
உங்களுக்கு என்ன இருக்கு? சரி, நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை தடவை இது உண்மைதானே? உண்மைதான். இருங்க, நாங்க வந்து கால போன போக்கு பிறகு குட்டிக்கண்ணன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் நான் தான் சொல்றேன். தனித்து நாங்கள் ஒரு முறை போட்டியிட்டது அண்ணன் ஓபிஎஸ் நின்னாரு. அதில் எங்களுடைய இது என்னன்னு ஓட்டு சதவீதத்தை காட்டிட்டான். இப்போ பிஜேபியே எங்களை வந்து நீங்கள் உங்கள் தனி செல்வாக்கை காட்டுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. தேர்தல் களம் காண்போம், அப்பொழுது எங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, எங்கள் செல்வாக்கு என்ன என்பதை நிரூபிப்போம். சொல்கிறது புரியுதா? தனியாக ஆரம்பிச்சிடுவேன்றீங்க. உறுதியாக தனியான இன்றைக்கு சூழலில் நாங்கள் நிச்சயமாக வந்து என்டிஏவிலேருந்து ஃபஸ்ட்டுங்க. நாங்கள் முதலில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம், என்டிஏ கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேற இருக்கிறோம். இதுதான் இல்லைங்க, அதிமுக தொண்டர்கள், அண்ணனை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களுடைய விருப்பம், அவர் மேல் நன்மதிப்பு வச்சிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய விருப்பம். சொல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு இவ்வளவு இன்னமும் ஒரு அவமரியாதை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தில் அவர் இருக்கக்கூடாது என்று அவர் மேல் நல்லெண்ணம் கொண்டவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நாங்கள் முதல் கட்டமாக எங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நாங்கள் இந்தியாவிலேருந்து வெளியேற போகிறோம். வெளியேற முன்னாடி வீல் சாக் அவுட் அவர் ஓன் பொலிட்டிக்கல் கோர்ஸ். வெளியேடுவீங்களா தைரியமா? உறுதியாக வெளியேறு, உறுதியாக வெளியே. ஓபிஎஸ் நம்பி எதுவுமே செய்ய முடியாது. நீங்களா அப்படி நாங்கள் நம்ம அவர் சார் அவர் தர்ம யுத்தம் நடத்தது யார் சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினாரு? ஏங்க இது பழைய கதைக்கு போயிட்டு குருமூர்த்தி சொல்லி தான் இது பண்ணாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு செயலுக்கு குட்டிக்கண்ணன் கவர்னர் வந்து எடப்பாடியும் ஒரு கையை இது பிடிச்சிட்டாரு. ஒரு அவருக்கு ஒரு தெளிவான தைரியமான எந்த ஒரு இதுமே இல்லாத ஒரு இண்டிவிஜுவலா ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசாதீங்க. சொல்றது புரியுதா? ஒரு வாய் இருக்குங்கிறக்காண்டி வந்தெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கென்று சுயமரியாதை இருக்குது, எங்களுக்கென்று சுய சிந்தனை இருக்கிறது. நாங்கள் சுயமாக சிந்தித்து எங்களுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் மீட்கக்கூடிய வகையில் எங்களுக்கான அரசியல் பயணத்தை நாங்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து மேற்கொள்வோம். சரி, உங்களுக்கான தொண்டர்கள் யார், வாக்கு வங்கியா அப்படின்ட்டு பார்க்க அந்த தொண்டர்கள் வாக்கு வங்கி, அந்த தொண்டர்கள் வாக்கு வங்கி எல்லாமே எடப்பாடி பின்னாடி போயிடுச்சு. இல்லை எடப்பாடி காலம் திருப்பியும் சொல்ல, இது காலம் கடந்து எடுத்த முடிவு. காலம் கடந்து இருக்கலைங்க. அரசியலில் வந்து தேர்தல் அரசியலில் எந்த நேரமுமே எந்த எனி டைம் எனி டெசிஷன் கேன் பி டேக்கன். நீங்கள் பழைய 96 பாருங்கள், மரியாதைக்குரிய மூப்பனார் ஐயா அவர்களை விட ஒரு சீசன்டு காங்கிரஸ்மேன் இருக்க முடியாது, லீடர் இருக்க முடியாது. சொல்கிற புரியுதுங்களா? அவரே 96 தேர்தலில் மக்களுடைய அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அம்மாவுடன் கூட்டணி வசித்ததற்காக, சொல்கிற புரியுதுங்களா, 24 மணி நேரத்தில் ஒரு முடிவெடுத்து தமாக என்ற கட்சியை ஆரம்பித்து அவருக்கு கிட்டத்தட்ட 20 போட்டியிட்ட அத்தனை நாடாளுமன்ற தொகுதியில் வென்றது மட்டுமில்ல, சட்டமன்றத்தில் போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலும் வென்று தன்னுடைய தனித்தன்மை நிரூபித்து காமித்தார். எனவே வந்து அரசியலில் வந்து இந்த காலம் கடந்துருச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, இருங்க நான் முடிச்சிடறேன், அந்த இதெல்லாம் சொல்லாடெல்லாம் அரசியலில் ஈடுபடாது. அண்ணன் பண்ருட்டியார் சொன்னது போல் உலகம் மிகப்பெரியது. நாம் முடிவெடுத்து வெளியே வந்து விட்டால் நமக்கான வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். நம்மை நாடியும் நாம் நாட வேண்டிய கௌரவமிக்க கட்சிகளும் நமக்கு வந்து அழைப்புகள் விடுக்கும். எனவே வந்து அன்றைக்கு ஒரு நல்ல உகந்த சூழல் உருவாகும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே வந்து நாங்கள் இங்கேருந்து வெளியேற நிமிஷம்தான் வெளியேறிவிட்டால் நிச்சயமாக வந்து பல நல்ல வாய்ப்புகள் எங்களுக்காக காத்திருக்கு. அதை நாங்கள் சரியாக ஏற்கனவே திமுக கூட்டணி ஃபுல்லாகி போச்சு. ஆமாம், அங்கே எதுக்கு அங்கெல்லாம் விஜய் தான் இருக்காரு, தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கு, அங்கே தான் போய் இல்லைங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இது வந்து திரு நம்முடைய சகோதரர் சீமான் நடத்தக்கூடிய கட்சி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கட்சியே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி இருக்குது, இன்னும் சிறுபான்மை இயக்கங்கள் எத்தனையோ இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? அதுபோக இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய சகோதரர் விஜயோட கட்சி இருக்குது. என்ன இப்படி எப்படி என்றாலும் இந்த அமைப்புகள்லாம் கூடி வருகிற பொழுது ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்கிற வகையில் ஓபிஎஸ் அண்ணன்களுக்கு உரிய மரியாதையோடு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். சொல்கிற புரியுதுங்களா? அந்த நிலையை நாங்கள் கௌரவமான நிலை உருவாகிற பொழுது இல்லை நாங்களே உருவாக்கி கொண்டு
நாங்கள் வந்து தேர்தல் களம் காணோம். சார் இப்பொழுது ஆ ஓபிஎஸ் ம் அணியில் இருக்கும் ம் எம்எல்ஏக்கெல்லாம் ஓபிஎஸ் கூட இருப்பாங்களா? சாத்தியம் இருக்கு. அவங்களுக்கு வெற்றி தான் முக்கியம். அப்படி இருக்கு. இப்போ வந்து சார் தேர்தல் அரசியலில் வெற்றிங்கிறது இப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய இருக்கக்கூடிய 64 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே வெற்றி சாத்தியம்னு அவங்க நம்புகிறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, திரும்பவும் நம்ம 2026 வெற்றி பெற முடியாதோ அப்படி ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மேன் மாதிரி உட்காந்துக்கிட்டு நாக்பூரோட நாமினியாக வந்து உட்காந்துட்டு கேள்வி கேட்டுட்டா திராவிட இயக்கத்தை சேர்ந்த நாங்கள்லாம் இந்த மாதிரி வந்து சப்சர்விங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லணும்ல, அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஈல்டாகவும் மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் சீரியஸாகவும் எடுத்துக்க மாட்டோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதா? அவருக்கு இது எடப்பாடிக்கு கூட்டம் எப்படி சேர்ந்துங்கிறது வீடியோ கிளிப்பிங்ஸே வந்துச்சு. எப்படி அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்ட்டு. அது ஒரு லென்த்தி சப்ஜெக்டு. எங்களை அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை பற்றி கேட்டீங்க. நான் தெளிவாக பதில் சொல்லிட்டேன். என்டிஏவிலேருந்து வெளியேறது எங்களுடைய முதல் திட்டம். நல்ல காலகட்டம். அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. வெளியேறிய பிறகு எங்களுக்கான அரசியல் பயணத்தை எப்படி செம்மையாக மேற்கொள்வது என்பதை எங்களுடைய தலைவர் ஓபிஎஸ் அறிவிப்பார். அதன்படி நாங்கள் பயணிப்போம். அதிமுக மீட்பு குழு மாதிரி போவீங்களா, இல்லை கட்சி ஆரம்பித்து தேர்தல் ஆணையத்தில் கட்சி ஆரம்பித்து தனி கட்சியோடு இது பண்ணுவீங்க? அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்றேங்க மிஸ்டர் குட்டிக்கண்ணன். இறுதியா நான் அதுக்கு ஏன்னா உங்களது ரெட்டையில பொதுச் செயலாளர் முதன்மை செயலர் அதெல்லாம் அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் அப்படி இருக்க இப்ப கட்சி ஆரம்பிச்சா போயிடுமே. இல்லைங்க, அதுக்கு தான் இவ்வளவு போராடினாரு. அதாவது நீதிமன்றத்துக்கு அவ்வளவு போட்டு இறைச்சாரு காசு. இந்த அறிவாளி போயிடுமே. அறிவாளிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க கடும் முயற்சி பண்றீங்க. இதோட உங்களோட அறியாமையத்தையும் காட்டுது குட்டிக்கண்ணன். நான் என்ன சொல்றேன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன். நாங்கள் எங்கள் உரிமைக்கு சட்ட ரீதியாக எங்கள் உரிமையை மீட்பதற்காக நீதிமன்றத்தை தொடுத்திருக்கக்கூடிய அந்த சிவில் சூட் இருக்குது. அதற்கு பாதகம் வராத அளவிற்கு எங்களுடைய அரசியல் நடவடிக்கை அமைத்து நாங்கள் தேர்தல் களம் காண்போம். இல்லை, எப்பயுமே ஓபிஎஸ் மிகவும் சாஃப்டானவர். ஆமாம், எதுவுமே அடால் தடியான எடுக்கக்கூடியவர் இல்லை. அப்படி இருக்க அவர் மோடி அமித்ஷா மீறி அந்த செயல் செய்வாரா, இல்லை திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவார்? சார், அமித்ஷா மோடி யார் சார்? எங்களுடைய திராவிட இயக்க தலைவர்கள் கிடையாது. எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் சொல்கிறபடி தான் மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிச்சாச்சு. மோடி அமித்ஷா வந்த பொழுதும் எங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை. பிரதமர் வந்த பொழுதும் நாங்கள் அவமதிக்கப்பட்டோம். இந்த நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை நாங்கள் அவுட் ஆஃப் த வே போய் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? எங்களுடைய தோற்றம் என்பது நாங்கள் தன்மான இயக்கம் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தில் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவர் ஆரிஜின் இஸ் ஃப்ரம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். சரிங்களா? அதற்கு பிறகு நாங்கள் நீதி கட்சியாக திராவிடர் கழகமாக, திராவிட முன்னேற்ற கழகமாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக எங்கள் பரிணாமம் சுயமரியாதை இயக்கத்தில் வந்தவர். எங்கள் சுயமரியாதை கேள்விக்குள்ளாகிற பொழுது அது எப்பேற்பட்ட நபர் எங்கள் சுயமரியாதையை காவு வாங்க நினைத்தாலும் அவர்களை துச்சமென தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் சரியான முடிவெடுத்து சரியாக பயணிப்போம். அதற்கு உதாரணம் எடுப்பீங்களா, இல்லை எடப்பாடி எடுக்க அந்த தைரியம் இருக்க, துணிச்சல் இருக்க, திராணி இருக்கா? எடப்பாடி இதுங்க இபிஎஸ் நீங்கள் இபிஎஸ் அவர்களுக்கு அவர் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெளியில் போகிறேன், மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போனார். இப்போ அவர் அந்தர்பள்ளி போய் அந்த அணியில் சேர்ந்துக்கிறாரு. அவருக்கு திராணி தெம்பு இருக்குன்னு நீங்கள் கணிச்சுக்கிட்டு நாங்கள் எல்லா வகையிலும் நாங்கள் விசுவாசத்தை காட்டி வந்த ஓபிஎஸ்ஐ அவர் அவமரியாதை செய்த பிறகு நாங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிஎஸ் அண்ணன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எங்கே விரைந்து செயல்படமோ வேகமாக செயல்படுவார். அதற்கு உதாரணம் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அங்கே நாங்கள் தர்மயுத்தம் முதல் தர்மயுத்தம் துவங்கியுமே அன்றைக்கு என்ன உணர்வோடு வேகத்தோடு துவங்கினாரோ அதே நிலைமை, அதே போல் காலம் அவருக்கு அந்த சூழலை உருவாக்குகிற பொழுது நிச்சயமாக அவர் விரைந்து மட்டுமல்ல, வேகமாகவும் செயல்படக்கூடிய தலைவர் தான். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறார்,
அவர் பின்னாடி நீங்களெல்லாம் இருக்கலான்ட்டு முடிவு தெரிஞ்சு விடும். இது வந்து கத்திரிக்காய் முத்தல் கடத்திற்கு வந்து தான் அப்படும். அந்த தைரியம் இருக்குதான்ட்டு பார்ப்போம் சார். உங்களுடைய தலைவர் ஓபிஎஸ் பற்றி விடாமல் மூச்சு விடாமல் அதுவும் சப்போர்ட்டு செய்கிறீங்க. அதுக்கு ஓபிஎஸ் என்ன பதில் கொடுக்குறாருன்னு பார்ப்போம் சார். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக நன்றி சார். ஓபிஎஸ் வந்து அவர் வந்துங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக எப்படி நாணயமாக செயல்படுவாரோ அதுபோல் செயல்படுவார். நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து நெறி சார்ந்த அரசியல் செய்வோம். என்றைக்கும் நெறி சார்ந்த அரசியல், சுயமரியாதையுடன் கூடிய அரசியல் செய்வோம். நாங்கள் வெல்வோம். சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார். தேங்க்யூ.